came up with the work Towards an Aesthetics of Dalit Literature. Towards an Aesthetic of Dalit Literature. Clearly audible, Alaya. What about others? Audible, ma'am. Audible. கொஞ்சம் உங்களோட நெட்வொர்க்கையுமே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. Towards an Aesthetics of Dalit Literature. He is famous for his autobiography, The Outcast. Sharan Kumar Limbale. Okay, Sharan Kumar Limbale. Right, he's the one who brought new aesthetics in Dalit literature. Right, and I told you that he has written an autobiography called The Outcast. Remember that. English la adukku Outcast அப்படினு பேரு. அவரு ஆக்சுவல் நேம் என்ன நாவலோட ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கர் மாஷி. ஓகே, அக்கர் மாஷி இதுதான் ஒரிஜினல் டைட்டில். இங்கிலீஷ்ல த அவுட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. ரைட், அண்ட் தென் யூனோ த அவுட்காஸ்ட் அப்படிங்கிறது இவரோட ஒர்க், ஷரண் குமார் லிம்பாலே. ரைட், ஸோ இதே டைட்டில்ல இன்னொரு லேடியும் எழுதியிருப்பாங்க ஒரு நாவல் அவுட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மகேஷ்வேதா தேவி. ரைட், அவங்க ரொம்ப ஃபேமஸ். மகேஷ்வேதா தேவி ப்ரெஸ்கிரைப்டு நிறைய காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில இந்த அம்மாவோட ஒர்க் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவங்களோட போயமா இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரி, நாவல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஸ்கிரைப்டு. ஸோ மகேஷ்வேதா தேவி அவுட்காஸ்ட் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. சிமிலர்லி நரேந்திர ஜாதவ். ஸோ ரிமெம்பர், நரேந்திர ஜாதவ், மகேஷ்வேதா தேவி அண்ட் தென் ஷரண் குமார் லிம்பாலே. ஸோ இவங்க எல்லாருமே சேம் டைட்டில் ஒர்க் எழுதியிருக்கிறாங்க, த அவுட்காஸ்ட் அப்படின்னு. ஸோ இதுல யாரோட ஆட்டோபயோகிராஃபி 3 பேர் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? யாரோட ஆட்டோபயோகிராஃபி த அவுட்காஸ்ட்? ஷரண் குமார் லிம்பாலே. Okay, so try to follow or 10 questions முடிச்சதுக்கு அப்புறம் I'll revise it again, so it will be easy for you, so don't worry. And the nemesis கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து the nemesis. Who wrote this work, Nemesis? Nemesis பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 1960s 1970sல இந்தியால பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் இந்த ஒர்க். சரிங்களா? த நெமெசிஸ் பை மனோரஞ்சன் வியாபரி. மனோரஞ்சன் வியாபரி அவரோட தான் த நெமெசிஸ். யூனோ இந்திரா காந்தி வந்து இதுல அப்பியர் ஆவாங்க. அந்த ஸ்டோரியில இந்திரா காந்தி தான் அப்பியர் ஆவாங்க. அப்போ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பொலிட்டிக்கல் பேக்ட்ராப், இந்தியாவோட பொலிட்டிக்கல் பேக்ட்ராப். அந்த டைம்ல காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டில யாரெல்லாம் ஹெட்டா இருந்தாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்டோரியை பேஸ் பண்ணியே கொஞ்சம் ஃபிக்ஷனலா எழுதியிருப்பாரு இந்த மனோரஞ்சன் வியாபரி. த நெமெசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ட்ரிலஜி. இட் இஸ் அ பெங்காலி ஒர்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது வி ராமசுவாமி. as I told you earlier, you are supposed to memorize who has translated that particular work in English, right? So famous ஆன இந்த பெங்காலி ஒர்க்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது வி ராமசுவாமி. Okay, then this is very famous work, The Dalit Brahmin and Other Stories. Can you guess the author? The Dalit Brahmin. பேரே பாருங்க கான்ட்ரடிக்டரியா இருக்கு. The Dalit Brahmin and Other Stories. மகாஷ்வேதா தேவி. No. ஷரண் குமார் லிம்பலே. ஓகே, ஷரண் குமார் லிம்பலே அவரோட ஒர்க். இத ஆக்சுவலா மராத்தில எழுதியிருப்பாரு. அவரோட லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாரு ஷரண் குமார் லிம்பலே. அவரோட மற்ற ஒர்க்ஸையுமே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா ஷரண் குமார் லிம்பாலே சாகித்ய அகாடமி அவார்ட் ரிசீவ் பண்ணிருப்பாரு, பத்மஸ்ரீ ரிசீவ் பண்ணிருப்பாரு. ரைட், சோ சச் இம்பார்ட்டன்ட் ஆத்தர் ஷுட் நோ. ஓகே, சோ மராத்தில இருந்து அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது பிரியா அதர்கர். Okay, which work? The Brahmin, the Dalit Brahmin and Other Stories was translated in English by Priya Adarkar. Now, this question they have already asked. Judan, whose autobiography was Judan? Om Prakash Valmiki. Very good. Om Prakash Valmiki. Okay, Om Prakash Valmiki. Judan க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா left over அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? left over. So it is an autobiography of Om Prakash Valmiki. And so who has translated this Valmiki's Judan in English? Arun It is his Prakash. autobiography. Arun Prakash Mukesh. Arun Prabha Mukherjee. Arun Prabha Mukherjee translated Judan in English. You know,
அருண் பிரபாவோட ஹஸ்பண்ட் வந்து அலோக் முகர்ஜி, அவருமே ஒரு ரைட்டர் தான். He is also famous for his work Gift of English. I repeat, அலோக் முகர்ஜி அந்த ஓம் பிரகாஷ் வால்மீகியோட ஜூதன்கிற ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அருண் பிரபா முகர்ஜி. அவங்களோட ஹஸ்பண்ட் அலோக் முகர்ஜியுமே ஒரு ரைட்டர் தான். சரிங்களா? அவரோட நோட்டபிள் ஒர்க் தி கிஃப்ட் ஆஃப் இங்கிலீஷ். You know, one particular Dalit activist is very famous for his editions of Ambedkar writings. அவருக்கு அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட அம்பேத்கரோட கிட்டத்தட்ட 17 வால்யூம்ஸ் ஆஃப் ஒர்க்ஸை வந்து இவர் வந்து எடிட் பண்ணிருக்கிறார். திஸ் பர்டிகுலர் ரைட்டர், தலித் ஆக்டிவிஸ்ட். லக்ஷ்மண் தாஸ். Vasant. The answer is Vasant Moon. He was an editor of 17 volumes of Ambedkar writings. You know, he also wrote a book called Life of Women in Buddha's Period. Life of Women in Buddha's Period. ஏன் அதுல வந்து பாத்தீங்கன்னா புத்திசம் பத்தி பேசுவாங்க. பொதுவா தலித் ரைட்டர்ஸ் வந்து புத்திசம சப்போர்ட் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துயிசம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மத்த ரிலீஜியன், ரைட், ஹிந்துயிசம் எடுத்துக்கோங்க இல்ல கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க, ஸோ இதுலலாம் உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஆனா புத்திசம்ல அது இருக்காது. ஸோ அதனாலேயே புத்திசம் அப்படிங்கிற அந்த ரிலீஜனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பொதுவாக தலித் ரைட்டர்ஸ். ஸோ இதுல இந்த லைஃப் ஆஃப் உமன் இன் புத்தாஸ் பீரியட் அப்படிங்கிற ஒர்க்ல வசந்த் மூன் வந்து நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிருப்பாரு. லைக் உமன் வந்து புத்தாவோட பீரியட்ல எவ்வளவு சுதந்திரமா ரைட் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கான ஃப்ரீடம் வந்து அங்கீகாரம் எல்லாமே வந்து புத்தாவோட பீரியட்ல தான் கிடைச்சது. ஸோ தட்ஸ் வை புத்திஸ்ட் பீரியட் இஸ் கன்சிடர்ட் அஸ் கோல்டன் ஏஜ் ஃபார் உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ the work is 1989. The work was published in 1989. Sorry. Okay, so you know who wrote Vasti, a Dalit autobiography? Vasti, Vasti. Vasant Moon. Very good, Vasant Moon. Okay, Vasant Moon oda da Vasti. Can you tell me the English title? Growing Untouchable in India. Yeah, Untouchable in India. Yeah, Growing Up Untouchable in India by Vasant Moon. Okay, அதோட மராத்தி டைட்டில் தான் வஸ்தி அப்படிங்கிறது. ஸோ இங்கிலீஷ் டைட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ வசந்த் மூனோட ரைட்டிங்ஸ் வந்து ஒரு வசந்த் மூணுன்னு இல்லை, நீங்க பொதுவாகவே தலித் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் உங்களோட எல்லா ஆட்டோபயோகிராஃபிஸுமே எடுத்து பாருங்க, இல்ல பயோகிராஃபிஸ் எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ப்ரொட்டகனிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு பர்சனல் பயோகிராஃபிய ஸ்கெட்ச் பண்ற மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு கம்ப்ளீட் கம்யூனிட்டி, தலித் அப்படிங்கிற அந்த ஹோல் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருப்பாங்களே தவிர, ப்ரொட்டகனிஸ்ட் இருப்பாங்களே தவிர அஸ் அ பர்சனல் மென்னா அங்க ப்ரொஜெக்ட் பண்ணப்பட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து தலித் லிட்ரேச்சரோட ஸ்பெஷாலிட்டி. ரைட், ஹோல் கம்யூனிட்டியே அந்த ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ரெப்ரசென்ட் பண்றாரு. ரைட், லைக் வஸ்தி, ரைட், வஸ்தியில உள்ள ப்ரொட்டகனிஸ்டுமே அதே மாதிரிதான். ஸோ டெல் மீ, தலித் அப்படிங்கிற அந்த வார்த்தை முதல்ல எந்த லாங்குவேஜ்ல இருந்து டிரைவ் பண்ணாங்க? Maharashtra. மராத்தி. ரைட், மராத்தி, இட்ஸ் அ மராத்தி வேர்ட். ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவர் சப்ரஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தலித் அப்படிங்கிறதுக்கு புவர் சப்ரஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஹவ் கிவன் சோ மெனி ஆட்டோபயோகிராஃபிஸ் லிஸ்ட் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ கொஞ்சம் அதை கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உச்சாலயா, ஸோ ஹூஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் உச்சாலயா? You know, this work received Sahitya Academy Award. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பான். உச்சாலயா அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு ட்ரைபை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? அந்த உச்சாலயா அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரைப். They were the kind of tribe and it is an autobiography by Lakshman Gaikwad. Correct. Lakshman Gaikwad. In English, it is subtitled as The Branded. The Branded. Okay. Now, tell me a woman writer who is an IAS officer. Who was an IAS officer? Vigila. Sivahami. Yeah, correct. P. Sivahami. Right? P. Sivahami, she was an IAS officer. IAS officer இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிஸ்ட், தலித் உமன் ரைட்டராகவும் இருந்திருப்பாங்க. She was also a Dalit activist. Right? P. Sivahami is very famous. You should remember all her work. Now, who
founded Dalit Panther movement. He was a Dalit poet. He was associated with the Dalit Panther movement, which was started in 1962. Arjun Damal and Dale. Yandamo Lakshman. Yeah, very good. Namdeo Lakshman Dasal. Okay, Namdeo Lakshman Dasal. So இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, தலித் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு, தலித் பேந்தர் மூவ்மெண்ட். சொல்லுங்க எந்த வருஷம் தலித் பேந்தர் மூவ்மெண்ட்? 1972. எஸ், 1972. Listen carefully. Okay, so ஒரு சின்ன ரீகா பார்த்துடலாமா? பார்த்துட்டு then I'll continue. Okay. Who wrote the novel Outcast? Listen carefully. Outcast. Shankar Kumar Limbali. The Outcast. Mahashweta Devi. Outcast is a novel by Mahashweta Devi. இதுவே The Outcast article அது வந்து Sharan Kumar Limbali. Okay. Now, similarly, Outcast is also written by another writer, same title. Who was he? Narendra Jadhav. நம்ம மோடிஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க, நரேந்திர ஜாதவ். Okay, Narendra Jadhav. Okay, then I told some other work of Sharan Kumar Limbali, right? It was translated by Priya Adarkar. Can you The tell me? Dalit Brahmin. And other stories. Yeah, Dalit Brahmin and other stories. இது உங்களுக்கு அழகா ஞாபகம் இருக்கும், எனக்கு டைட்டிலே பாருங்க அவ்வளவு கான்ட்ரடிக்டரியா, Dalit Brahmin, right? சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா protagonist search for his own identity. அப்போ அதுல protagonist மட்டும் ஐடென்டிட்டி கிடையாது, தேட மாட்டாரு. ஆக்சுவலா அந்த ஹோல் கம்யூனிட்டிக்கான ஐடென்டிட்டியை தேடுற மாதிரி தான் அந்த ஒர்க் இருக்கும், ரைட்? நல்லா இருக்கும். Please read Sharan Kumar Limbali's work. Now, tell me who was associated with Dalit Panther movement? Namdeo Lakshman. Dasan. Namdeo Lakshman. Lakshman Das, Arun Namdeo Damal. Lakshman Das. Yeah, Namdeo Lakshman Dasal. Okay, so it was founded in the year 1972. So tell me the IAS officer, Dalit IAS officer. P. Sivagami. Sivagami. Yeah, P. Sivagami, Tamil writer. சரிங்களா? Now, ஒரு ட்ரைபோட நேம் நான் சொல்லியிருந்தேன், அதுதான் that becomes the title of the novel also. Can you tell me that tribe name? Yeah, Uchalaya. Yeah, correct. Uchalaya. It is an autobiography of Lakshman Gaikwad, right? Lakshman Gaikwad. And what is an English title then? The Branded. The Branded. Very good. The Branded. So tell me from which language the term Dalit was derived from? Marathi. Marathi. Very good. Marathi. Okay. So Vasti is a Marathi title, right? What is an English title of the Growing novel up Vasti by Vasant? Growing up now. Growing Up Untouchable in India. So tell me which period was considered as golden age for women according to Vasant Moon? Buddhist. Yeah, Buddhist period. எந்த workல அத பத்தி பேசியிருப்பாரு? Life of Woman. in Buddha's period. Yeah, Life of Woman in Buddha's period, 1989. Tell me who, ஒரு ஃபேமஸான ஒரு ஆளோட ரைட்டிங்ஸை இந்த வசந்த் மூன் எடிட் பண்ணிருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். 17 volumes of his works was edited by him. Ambedkar. Yeah, Ambedkar. What is the meaning of Jodan? The leftovers. Yeah, leftover. Correct. So, Gift of English is a work by Alok Mukherjee. yeah, Alok Mukherjee. So, Alok Mukherjeeயோட wife யாருன்னு பாக்குறோம்? Arun Prabha. Arun Prabha. So what is her contribution, Arun Prabha Mukherjee? What is her contribution? Translated. Yeah, she translated Om Prakash Valmiki's Judan. Very good. Correct. Okay. Now, next question. So, When I Hid My Caste. I repeat, When I Hid My Caste is a short story collection by Baburao Bahul. Baburao Bahul. Now, the question is, who translated this Why I Hid My Caste? Translate one English title na adu actually. When I Hid My Caste. Yeah, very good. Jerry Pinto. Okay. Jerry Pinto translated Baburao Bahul's short story collection. Okay. எந்த டைட்டில் translate பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா When I Hid My
காஸ்ட். இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். உங்களுக்கு கொஸ்டின் வந்து இது ஷார்ட் ஸ்டோரியா, இது போயமா, ஆர் அதர்வைஸ் வெதர் இட் இஸ் நாவல், ரைட்? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பாபு ராவ் ஆல்சோ ரோட் அ ஒர்க் கால்ட் டெத் இஸ் கெட்டிங் சீப்பர். டெத் இஸ் கெட்டிங் சீப்பர். Babu Rao Bagul. He also wrote Ambedkar Bharat. It's a poetry collection. Babu Rao Baguloda poetry collection வந்து அம்பேத்கர் பாரத். மேம் அது வந்து வெண்ணை கன்சீல்டு மை காஸ்டா வெண்ணை When I hid my caste, when I hid my caste. ஓகே மேம். HID, hide ன்னு சொல்வீங்க இல்லையா? So that past form, HID. So Death is Getting Cheaper by Babu Rao. பேர் என்ன சொன்னேன்? Bahul. Ambedkar Bharat is a poetry collection. Now, Golpita. It's the first poetry collection by a Sahitya Academy awardee. Who was he? Namdeo Lakshman Das. Namdeo Lakshman Dasal. Namdeo Lakshman Dasal. Correct. Golpita. Remember this work. Okay, already they asked this. So when Namdeo Dasal received Padma Shri? 1999. Good, 1999. Namdeo Dasal received Padma Shri in 1999. Just a minute. ஒரு சின்ன சேஞ்ச் ஆக்சுவலா. நாம்தியோ இவர் இருக்கிறாரு பாத்தீங்களா, லக்ஷ்மண் தாசல், இவர் தான் பத்மஸ்ரீ ரிசீவ் பண்ணிருப்பாரு. ஓகே, நான் மாத்தி யாரா சொல்லிட்டேன், சரண்குமார் லிம்பலே சொல்லிட்டேன். ஓகே, நாட் சரண்குமார் லிம்பலே, நாம்தியோ தாசல். ஹீஸ் the one who received பத்மஸ்ரீ 1999ல. Okay, so then for Golpita, he received a Sahitya Academy Award in the year 2004. Okay, in the year 2004. Can you tell me the first anthology of Dalit literature? First anthology of Dalit literature. Poison bread. Come again? Poison bread. Yeah, correct. Poison Bread by Arjun Dangle. Dangle. Arjun Dangle's Poisoned Bread. It's the first anthology of Dalit literature. Now tell me who wrote Writing Caste, Writing Gender? Whose work was Writing Caste, Writing Gender? Sharmila Reghi. Yeah, Sharmila Reghi. அவங்களோட தான் இது. Writing Caste, Writing Gender. Correct. Who wrote the novel Karukku? Tamil novel. Bama. ஆமா Yeah, Bama. கட்டாயம் பாமால இருந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, பாமா அவங்களோட ஒர்க் வந்து கருக்கு 1990. இதுல பாத்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு தலித் உமன், தலித் கிறிஸ்டியன் உமன் ஃப்ரம் தமிழ்நாடு. So Bama also wrote Sangadi, Vanmam. These are all some of her novels. Remember that. Sangadi, Vanmam. Now the Weave of My Life. Who wrote this work? Weave of My Life. She is also very famous writer in Dalit literature. Urmila Pawar. Urmila Pawar. P-A-W-A-R. Pawar. So now this work is about domestic violence, which is written by Meena Kantasamy. Can you guess the title? Domestic violence பத்தி பேசியிருப்பாங்க. Husband and wife, right? Husband வந்து how patriarchy he was, right? அந்த வைஃப் என்ன பண்ண, வைஃபுக்கு வந்து அவங்க அம்மா அட்வைஸ் கொடுக்கும் போதுவே நீ பொறுத்து போ அப்படிங்கிற மாதிரி, தப்பே இல்லைனாலும் she is supposed to bear the torture done by her husband. So அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி எழுதிருப்பாங்க. Yeah, very good. When I Hit You. When I Hit You. Portrait of an artist as a young wife. Remember. Full title, When I Hit You. Portrait of an artist as a young wife.
Portrait of an Artist as a Young Man is a work by James Joyce. You already knew that. Portrait of an Artist as a Young Man. You know how the protagonist searched for his own identity, right? Stephen Dedalus. So similarly, here the woman is actually searching for her own identity in the patriarchal society. That's why she has given the title Portrait of an Artist as a Young Wife. When I hit you with Portrait of a writer as a young wife, I think. portrait of an writer. Writer as a young wife. Yeah, writer as a young wife. I have written writer. சொல்றது artist ன்னு சொல்றேன். Yeah. So it is a work by Meena Kanthasamy. It is a work by Meena Kanthasamy. Can you tell me the debut work of Meena Kanthasamy, which is based on Keel Venmani Massacre? I told this story detailedly to you, right? Hope you remember. And the Gypsy Goddess. Gypsy Goddess. Yeah, very good. Gypsy Goddess. Gypsy Goddess. It is a novel by Meena Kanthasamy, debut novel, right? Which is also about the struggle of Dalit people, how they were cruelly assassinated by landowners, right? Keel Venmani Massacre. Now, Miss Militancy, Touch. It is a poetry collection, right? Who is the author of Miss Militancy and Touch? Meena Kanthasamy. Yeah. Again, Meena Kanthasamy. Correct. Can you tell me the autobiography of Kumud Pavde? Kumud Pavde. Kumud Pavde. Anthas Part. Anthas Part. Anthasphot. Anthas Part. It is an autobiography of Kumud Pavde. Right? She was one of the scholar of Ambedkarit school. She was one of the scholar of Ambedkarit school. யாரை பத்தி பார்க்கிறோம்? Kumud Pavde. Now, tell me the first autobiographical narrative by a Dalit woman writer. First autobiographical narrative by a Dalit woman writer. I'm asking the novel, which is the first autobiographical narrative by a Dalit woman writer. The Kaleidoscope Story of My Life. The Kaleidoscope Story of My Life. The Kaleidoscope Story of My Life. It is by Shantabai Kambali. It is a work by Shantabai Kambali. In the work of The Kaleidoscope Story of My Life. Shantabai Kambali. It is the first autobiographical narrative by an Dalit Indian woman. Mrinmoy Pramanik. His name is Mrinmoy Pramanik. He received Sahitya Academy Award in the year 2023 for translating Limbale's work from Marathi to Bengali. I repeat the question. Mrinmoy Pramanik. Mrinmoy. Mrinmoy Pramanik. He was an author who translated Sharan Kumar Limbale's work from Marathi to Bengali. For that, he received Sahitya Academy Award recently, that is in the year 2023. Can you tell me the work of Sharan Kumar Limbale? எந்த work translate பண்ணிருப்பாரு? வி ராமசாமி. No. இல்ல நான் கேக்குறது உங்களுக்கு புரியலையா? மிருண்மாய் பிராமணிக் இவர்தான் டிரான்ஸ்லேட்டர், சரிங்களா? இவர்தான் ஆத்தர், டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாரு. யாரோட ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண்குமார் லிம்பாலையோட ஒர்க். சரண்குமார் லிம்பாலே வாஸ் அ மராத்தி ரைட்டர். ஸோ மராத்தியில எழுதின ஒர்க்க இந்த மிருண்மாய் பெங்காலில டிரான்ஸ்லேட் பண்றாரு. சோ எந்த ஒர்க்க பெங்காலில டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு சரண்குமார் லிம்பாலையோட எந்த ஒர்க்? Dalit Nandatwa. Dalit Nandatwa. That is a work. Dalit Nandatwa. Recent recipient, yeah, that's why they may ask. That's why I have took this question.
நான் சேம் இயர் இங்கிலீஷ் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பாஸ்துமஸ் தான் ரிசீவ் பண்ணிருப்பாங்க 2023. இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து பெங்காலி கேட்டகரி, ரைட்? மராத்தில இருந்து பெங்காலிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுனால சாகித்ய அகாடமி அவார்ட் ரிசீவ் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் கேட்டகரியில கேக்குறேன். ஓகே, ஸோ 2023ல சாகித்ய அகாடமி ரிசீவ் பண்ண ஆள் யாரு? தேவி பாரதி. நபநீத தேவ்சன், பாஸ்துமஸ் ரெசிபியன்ட். இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ரிசீவ் பண்ணிருப்பாங்க. நபநீத தேவ்சன். (2023). Whose work is Chandrapati's Ramayan? Chandrapati's Ramayan. You know, Chandrapati was the first poet in Bengal literature. Chandrapati is the first poet in Bengal literature. So, அந்த சந்திரபதியோட ராமாயணத்தை பேஸ் பண்ணி சந்திரபதி's ராமாயண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. வாசி சரி வாசி. இப்ப நம்ம பார்த்த நபநீத தேவ்சன். நபநீத தேவ்சன். You know, The Prisons We Broke. It is a Marathi work by Baby Kambale. Who translated The Prisons We Broke in English? This is a Marathi work. It was translated in English as The Prisons We Broke. Who was a translator? Maya Pandit. Baby Kambaleoட Prison We Broke அப்படிங்கிற மராத்தி ஒர்க்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது மாயா பண்டிட். Now easy question. Who wrote Gulamgiri? ஜோதிபாய் புலே. Yeah, Jyotibai Phule. They asked this question. சரிங்களா, கேட்க வாய்ப்பு இருக்கு. 1873 இயரோட படிச்சு வச்சுக்கோங்க. Gulamgiri by Jyotiba Phule, 1873 publication. Who wrote the work Don't Want Caste? He was a Malayali. Don't Want Caste. He was Malayali. விஜயா M.R. Renukumar. சரிங்களா, M.R. Renukumar. She was Malayali. அவங்களோட ஒர்க் தான் Don't Want Caste. The Grip of Change. Easy question. Who is the author of Grip of Change? சிவகாமி. யாரு? Sivagami. Yeah. P. Sivagami. சிவகாமி. Yeah. Similarly, she also wrote The Taming of Woman. Taming of Shrew, remember? Who wrote Taming of Shrew? Shakespeare. Shakespeare. Taming of Screw, S-C-R-E-W. Taming of Screw is by யாரப்பா? ஹென்றி ஜேம்ஸ். Yeah, Henry James. So similarly, அதே அந்த வரிசையில Taming of Woman அப்படின்னு படிச்சுக்கோங்க. ரைட்? சிவகாமி along with பிரீத்தம் கே சக்கரவர்த்தி ரெண்டு பேர் சேர்ந்து தான் Taming of Woman அப்படிங்கறத எழுதியிருப்பாங்க. மேபி டிரான்ஸ்லேட்டர் பிரீத்தம் கே சக்கரவர்த்தி மேபி டிரான்ஸ்லேட்டர். அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் டுகெதரா நேம் எழுதியிருக்கேன். ஓகே, Black Coffee in a Coconut Shell. Who is the author? லிவிங் ஆதர். சரிங்களா, தலித் லிட்ரேச்சர்ல பிரசன்ட்ல எழுதக்கூடிய ஒரு ஆள். Black Coffee in a Coconut Shell. விஜிலா. No. பெருமாள் முருகன். Very good. Perumal Murugan. Black Coffee in a Coconut Shell is a work by Perumal Murugan. Right? Reason writer. இப்போ நீங்க வந்து film studies questions இருக்கும். சரிங்களா, இந்த காமனாவே உங்களுக்கு வந்து film studies, queer theories, இந்த media studiesங்கிற கேட்டகரி கீழே இதெல்லாம் வரும். queer study கிடையாது, film studies சொல்றேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா பொதுவாவே அவங்க வந்து ஒர்க்கோட அடாப்டேஷன்ஸ் யாரு ஸ்கிரீன் பிளே எழுதுனாங்கிற கொஸ்டின் வந்து காமனா கேட்பாங்க. ஸோ சிமிலர்லி நம்மளோட இந்தியன் லிட்ரேச்சர்ல இருந்துமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம், தலித் லிட்ரேச்சர்ல இருந்து. சரிங்களா, ஸோ தலித் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி வந்த ஒர்க்ஸ் என்ன, யார் அதோட டிரெக்டர்ஸ், அந்த மாதிரி கூட கேட்கலாம். இப்போ சவுத் இந்தியன் சினிமாஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேமஸா தெரியுற ஒர்க்ஸ் அதெல்லாம் ப்ராபப்ளி தே மே ஆஸ்க். சரிங்களா, சப்போஸ் ஃபிலிம் ஸ்டடீஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கணும் அப்படின்னா லைக் அசுரன், ஜெய்பீம், வேற என்ன கேட்கலாம்? எனி அதர் மூவி பேஸ்ட் ஆன் கர்ணன், ரைட்? எனக்கு தமிழ்ல தெரிஞ்ச இந்த மூவி இதுதான்.
இது பரியேறும் பெருமாள், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தலித் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இல்லையா? ஸோ அதோட டிரெக்டர்ஸ் யாருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. கேட்பானோ இல்லையோ, ஜஸ்ட் கேட்டா தெரிஞ்சு நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஐயங்காளி. Who wrote the work ஐயங்காளி? மீனா கந்தசாமி. Yeah, மீனா Meena கந்தசாமி. Kanthasamy. Meena Kanthasamy. Exquisite Cadavers. Who is the author of Exquisite Cadavers? Again, Meena Kanthasamy. Okay. And then tell me the author name. Salam, Gushpatich, Judan. These are all the work by Limbale. வால்மீகி, Prakash ஓம் பிரசாத். Valmiki. வால்மீகி. Yeah, Salam, Gushpati, Judan. Judan nale ஞாபகம் வந்துட்டோம் இல்லையா? Om Prakash Valmiki. You know, just now I told you this man has written a work called Outcast. Okay. You know, at present he was a vice chancellor of Pune University. He's a Dalit writer. Who was he? Outcast. His work was Outcast. நரேந்திர ஜாதவ். Very good. Narendra Jadhav. சரிங்களா? வைஸ் சான்சலரா புனே யூனிவர்சிட்டியில இப்ப இருக்கிற present vice chancellor of Pune University, Narendra Jadhav, was a Dalit writer. His work is Outcast, as we have seen earlier. Coming Out as Dalit is an autobiography of. Coming Out as Dalit is an autobiography of Yashika Dutt. Okay, Yashika Dutt. So மறுபடியும் ஒரு தடவை சின்ன ரிவிஷன் பார்த்துடலாம். Okay, now Chandrapati's Ramayan. Whose work is Chandrapati's Ramayan? நவநீத தேசாய். Navanida Desni. Yeah, Navanida Dev Singh. Correct. The Prisons We Broke. It is a translation of Maya Pandit. So who is the author of this work? Baby Kamble. Baby Kambale. Baby Kambale. So tell me Jyotibai Phule's work, which was published in 1873. குலம்கிரி. Yeah, Gulamgiri. So he was a Malayali actor who came up with the work Don't Want Caste. ரேணு. Yeah, M.R. Renu Kumar. Dalit Nandatwa. Who did this work? Sorry, who has written this work? Dalit Nandatwa. It's a சரண் Bengali குமார் லிம்பாலே. Yeah, it is a work by Sharan Kumar Limbale. It was translated in Bengali by Mrinmoy Pramanik, and he received Sahitya Academy Award in the year 2023. Antaspat. It was an autobiography it was an autobiography of Kumud Pavde. Okay, Kumud Pavde. So first autobiographical narrative by a Dalit woman writer. In the novel, The Kaleidoscope Story of My Life. yeah, The Kaleidoscope Story of My Life by Shantabai Kambale. So portrait of an writer as a young wife. Meena மீனா Kanthasamy. கந்தசாமி. மீனா கந்தசாமி. Meena Kanthasamy. Correct. Sangati, Vanmam, Karukku. These are all the works by Bama. பாமா. பாமாவோட ஒர்க்ஸ் மட்டும் கொஞ்சம் மத்த ஒர்க்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. பாமா, சிவகாமி, மீனா கந்தசாமி, மேக்ஸிமம் எங்களோட ஒர்க்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. கோல்பிதா. It is a first poetry collection by லக்ஷ்மண் தாஸ். Namdev லக்ஷ்மண் தாஸ். Namdeo Lakshman Dasan. Okay, Golpita is his first poetry collection. He received Padma Shri in the year 1999. 99. Yeah. So, you know, Poisoned Bread is the first anthology of Dalit literature. Who Arjun was the Dangle. author? அர்ஜுன் தாங்லே. Arjun Dangle. Correct. Arjun Dangle. Who translated Baburao Bakul's short story collection When I Hid My Caste? ஜெரி பின்டோ. Jerry Pinto. Very good. Jerry Pinto. Jerry Pinto. The Taming of Woman, The Grip of Change, Sivagami. Sivagami. Black Coffee in a Coconut Shell is a work by Perumal. பெருமாள் முருகன். Perumal Murugan. Very good. Perumal Murugan. Narendra Jadhav, who wrote the novel Outcast. At present,
he took a very good position? Vice Pune University University. Vice Chancellor. Yeah, Vice Chancellor of Pune University. Correct. Can you tell me the autobiography of Yashika Dutt? Coming out as Dalit. Yeah, coming out as Dalit. Who wrote We Also Made History? We Also Made History. ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க ஆக்சுவலா இந்த ஒர்க். We Also Made History. ஊர்மிளா பாவர், மீனாட்சி மூன். மீனாட்சி மூன், ஊர்மிளா பாவர். கொலாபரேஷன் கேட்கலாம் சரிங்களா. We Also Made History. I guess this work they have already asked in it. We Also Made History. ஊர்மிளா பாவர், மீனாட்சி மூன். So tell me who wrote an anthology of Dalit literature. This is a work title, an anthology of Dalit literature. He wrote a novel called Untouchable. Coolie. Mulkraj Anand. Correct. Mulkraj Anand. Okay, Mulkraj Anand. The Exercise of Freedom, an Introduction to Dalit Literature. It is a work by Susie Tharoor and Satyanarayanan. Please make a note. The Exercise of Freedom, an Introduction to Dalit Literature by Susie Tharoor and Satyanarayanan. Sushi Tharoor and Satyanarayanan. You know, Ambedkar edited 5 periodicals totally. So, adula avaroda newspaper மட்டும் சொல்லலாமா? What is a newspaper? They have asked already. Ambedkaroda newspapers. Moon Nayak, Janta. That is periodical. I am asking newspaper. பாரத் Bahishkrit Bharat. Yeah, Bahishkrit Bharat. BAHISHKRIT. Bahishkrit Bharat is a newspaper edited by Ambedkar. As you said, Mook Nayak is also correct. Mook Nayak, Samtana equality, Janadana people, Prabuddha Bharat. That is enlightened India. The Katham on the enlightened India. So I'll tell all his periodicals, including newspaper, Mook Nayak, Bahishkrit Bharat, Samta, Janada, Prabuddha Bharat. ஒன்னும் இல்லை, நீங்க போய் பிங் பண்ணுங்க அம்பேத்கரோட 5 periodicals அப்படின்னு சொல்லி நீங்க போட்டாலே பிங் பண்ணாலே இந்த 5 ஒர்க்கும் வந்துடும் சரிங்களா. ஸோ ஃபாலோ பண்ண முடியலன்னா ப்ளீஸ் பிங் இட் அண்ட் ரைட் ஆஃப். நவ் டெல் மீ தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அம்பேத்கர். Easy question. Waiting for visa. Yeah, Waiting for Visa is an autobiography of Ambedkar. Waiting for Mahatma. Who wrote Waiting for Mahatma? R.K. Narayan. Yeah, R.K. Narayan. Very good. Waiting for Barbarians. Who wrote Waiting for Barbarians? J.M. Coetzee. J.M. Coetzee wrote Waiting for Barbarians. Yeah. Waiting for Lefty. It is a work by Waiting for Lefty. Clifford Oakes. Yeah, Clifford Oakes. Clifford Oakes. Who wrote the work Autobiography of Sex Work? Autobiography of Sex Work. Nalini. Okay, Nalini. The Truth About Me, a Hijra life story. Who is the author? The Truth About Me, a Hijra life story. You may expect this question. The author was a transgender. A. Revati. It is a biography of A. Revati. The Truth About Me, a Hijra life story. Revati, she was a trans woman. Folklores la irundhu neenga questions எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒன்னு ரெண்டு இந்தியன் folklores question you can expect. Okay. அப்ப folklore writersum தெரிஞ்சு வச்சிருக்கணும். லைக் இப்போ நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு folklorist அப்படின்னா டக்குனு ஞாபகம் வருது விளாடிமிர் ப்ராப்பர். த மார்ஃபாலஜி ஆஃப் ஃபோக் டேல் அப்படின்னு ஒரு ஒர்க் படிச்சிருப்பீங்க. ஹோப் யூ ரிமெம்பர் தட். விளாடிமிர் ப்ராப்பர், ரஷ்யன் ரைட்டர். ஹி வாஸ் அ folklorist. சும்மா ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன். ஸோ சிமிலர்லி இந்தியன் ரைட்டர்ஸ்லயுமே நீங்க folklorist பார்க்கலாம். அதுல ரொம்ப ஃபேமஸ் வந்து வெரியர் ஹோல்மன் எல்வின். They have asked this question already. Verrier Holman Elwin. He was a British-born Indian writer. He was also a tribal activist. You know, he received Padma Bhushan in the year 1961. Padma Bhushan.
For which work Jerry Pinto received Sahitya Academy Award in the year 2016? M and Big Boom. Very good. M and the Big Whom. Jerry Pinto would have work. Jerry Pinto, very important writer. Please go through his works. 2016. Okay, tell me the first female teacher. Savitribai Phule. Very good. Savitribai Phule, first female teacher. Hindu Succession Act எந்த வருஷம்? Hindu Succession Act 1956. 1956. Dowry Prohibition Act நிறைய டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல வந்திருக்கும் சரிங்களா? So Dowry Prohibition Act 1961. Okay, who wrote the work Death of a Discipline? Death of a Discipline. Shall I give you a clue? You'll find out easily. Can the Subaltern Speak is her influential essay. Gayatri Gayatri. Yeah, Gayatri Spivak. Can you tell me when the work Can the Subaltern Speak published? 1988. Very good. 1988. Can the Subaltern Speak? Death of a Discipline. In Other Worlds. Outside the Teaching Mission. These are all some of the works of Gayatri Spivak. Please go through all her works. At least title. உங்களுக்கு அவங்களோட டேர்ம் பொறுத்த மாட்டில் கேன் த சபால்டன் ஸ்பீக்ல அவங்க காயின் பண்ண டேர்ம்ஸை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா? ஸோ மற்றபடி மற்ற ஒர்க்ஸோட டைட்டில் வெதர் ஷி ஹாஸ் கிவன் எனி டிரான்ஸ்லேஷன் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் கிராமட்டாலஜி டெரிடாவோட இந்த அம்மா தான் ஃப்ரெஞ்சுல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் ரைட். அது டெரிடாவோட 1967, இந்த அம்மாவோட டிரான்ஸ்லேஷன் 1976. ஸோ இயர்ஸோட நீங்க அந்த ஒர்க்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஐ ரிப்பீட், கேன் த சபால்டன் ஸ்பீக், இன் அதர் வேர்ல்ட்ஸ், Death of a Discipline, Outside the Teaching Mission. These are all the works. These are all work by Gayatri Spivak. You know, Azadi. It's a novel by Shaman Nahal. Yeah, Shaman Nahal. Right. It is a partition novel. I have given a list of partition novel. Please go through the list carefully. Along with the authors. ஏன்னா லாஸ்ட் டைம் அவன் வேற எதுவுமே கேட்கல. பார்ட்டிஷன் ரைட்டர்ஸ் இதுல இந்த ஃபாலோயிங்ல யாரெல்லாம் பார்ட்டிஷன் நாவலிஸ்ட் அப்படின்னு தான் கேட்டிருந்தான் ரைட். ஸோ கொடுத்திருந்த அந்த பார்ட்டிஷன் நாவல்ஸ் வந்து நீங்க கட்டாயம் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிருக்கணும். அண்ட் தென் அந்த ரைட்டரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் யாரெல்லாம் பார்ட்டிஷன் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷாமன் நஹலோட அசதி வந்து இட்ஸ் அ பார்ட்டிஷன் நாவல், இந்தியா விசஸ் பாகிஸ்தான் சரிங்களா? ஸோ அவங்களோட அந்த பார்ட்டிஷனை பேஸ் பண்ணதான் அசடி அப்படிங்கிற ஷாமன் நஹலோட ஒர்க். யூனோ, some Indian woman who gave a slogan Asadi. Who was he? Who was she? She came up with the poem called Asadi. அத வந்து ஒரு ஸ்லோகனாவே மாத்திட்டாங்க. ஒரு உமனுக்கான இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு ஸ்லோகன் அப்படின்னு சொல்லிட்டு அசடி அப்படின்னு அந்த அம்மா வந்து போயம் எழுதி அதுக்கு ரிசைட் பண்ணுச்சு. கம்லா பசன், கம்லா பசன், கம்லா பசன், அசடி. The poem is about women's freedom from patriarchy and hierarchy. That is the thing. Kamala Basan also wrote Understanding Gender, What is Patriarchy? Understanding Gender, What is Patriarchy? This is Kamala Basan's work. Like the poem Asadi. Okay, In Other Worlds, it is a work by Gayatri Spivak. Now tell me, who wrote the love story In Other Words? WORDS. Words. Jhumpa Lahiri. Very good. Jhumpa Lahiri. Right? Jhumpa Lahiri's memoir In Other Worlds. You know, her own obsession with learning Italian language. So, the base pannadan In Other Words அப்படிங்கிற story. Jhumpa Lahiriயோட. You know, இதே டைட்டில் In Other Words அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரைட்டர் ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க. In Other Words, new writing by Indian woman. Very famous Indian writer. Urvashi Butalia. Urvashi Butalia. So partition based works எழுதிருக்காங்க. கொஞ்சம் அதை பார்த்து வச்சுக்கோங்க. They have asked this question. The narrative of partitions. The narrative of partitions.
It is edited by Urvashi Butalia. The Narratives of Partitions. Can you tell me the author of Staying Alive, Women, Ecology and Development, Ecology. Vandana Shiva. Very good. Vandana Shiva. 1988 publication. Staying Alive, Women, Ecology and Development. This is a work by Vandana Shiva. Who wrote The Rhetoric of English India? இவங்க academicians. They may ask these questions. The Rhetoric of English India. So நான் ஃபெமினிசம்குள்ள வந்துட்டேன். சரியா? நான் கண்டினியூஸா நம்ம women writers தானே பார்த்துட்டு இருக்கோம். I've entered feminism. The Rhetoric of English India. Sarah Sullery Goodyear. அந்த அம்மாவோட பேர் Goodyear. Sarah Sullery Goodyear. Subject to Change is a work by Sushi Tharoor. Subject to Change. Same-sex love, same-sex marriages. So, it is related to queer theory. Who was the author? Same-sex love, same-sex marriages. Ruth Vanitha. Ruth Vanitha co-founded a magazine along with Madhu Kishwan. What is her magazine name? Ruth Vanitha co-founded a magazine along with Madhu Kishwan. What is the magazine name? Manushi. 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 Who wrote Under Western Eyes? Under Western Eyes. Joseph Conrad. So same title Indian writer ஒருத்தங்க எழுதிருக்காங்க, Chandra Talpathy Mohanty. Already you have heard about this writer, Chandra Talpathy Mohanty. Very famous. அவங்க எழுதின ஒர்க் தான் Under Western Eyes. And அவங்களோட இன்னும் சில ஒர்க்ஸுமே ஃபேமஸ். Feminism Without Borders, Third World Women and Politics of Feminism. Right? Chandra Talpathy Mohanty. Under Western Eyes, Feminism Without Borders, Third World Women and Politics of Feminism. They have asked this already. Okay, who is the author of Mobilizing India? Mobilizing India. Tejashwani Niranjana. Tejashwani Niranjana, she was associated with the cultural studies. Gender studies, cultural studies, இந்த மாதிரி academicsல வந்து தன்னை அசோசியேட் பண்ண ரைட்டர் தேஜஸ்வனி நிரஞ்சனா. அவங்களோட பேரண்ட்ஸுமே they were writers actually. தேஜஸ்வனி நிரஞ்சனா. She is famous for her work Mobilizing India, Women, Music and Migration Between India and Trinidad. Women, Music and Migration Between India and Trinidad by தேஜஸ்வனி நிரஞ்சனா. மியூசிக்லயுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்தியன் மியூசிக் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, ரைட்? மியூசிகோஃபியா இன் மும்பை அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. மியூசிகோஃபியா, MUSICOPHIA, மியூசிகோஃபியா இன் மும்பை. These are some of the works of Tejashwani Niranjana. So now again question, who wrote Tracts on Sati? இதுல இருந்து தான் உங்களுக்கு ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் உமனா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட்? மென்னாவும் இருக்கலாம். ராஜாராம் மோகன் ராய் Tracts on Sati எழுதியிருப்பார். So many tracts he has written on Sati. First female teacher in modern India, Savitribai Phule. Yeah, correct. There is a woman called Pandita Ramabai. Pandita Ramabai. She has established a school for widows in colonial India. Can you tell me the school name? Sharda Sadan. Sharda Sadan. It is a school name. எதுக்காக ஸ்பெசிபிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் விடோஸ்க்காக. Hindu Succession Act 1956, correct. Dowry Prohibition Act 1961.
Who came up with the work outside the teaching mission, in other worlds, death of a discipline? Gayatri Spivak. Yeah, Gayatri Gayatri, Spivak. Gayatri Chakraborty Spivak. Then who recites a poem Asadi? Who recites the poem Asadi? Kamla Vasant. Kamla Basant. Who wrote the novel Asadi? Chamam Nagal. Shaman Nahal. It's a partition novel, India versus Pakistan, right? Understanding gender, what is patriarchy? These are all some of the works of Kamla Bashan. Already we have seen this. Okay, women ecology and development. Yaroda work. Vandana Shiva. Good. Subject to change. Sushi Tharoor. Under western worlds. Sorry, under western eyes. ரெண்டு பேர் எழுதிருப்பாங்க இல்லையா? Yeah, Chandra Talpati Mohanty, இவர் ஒருத்தர். And then Joseph Conrad. Can you tell me the other works of Chandra Talpati Mohanty? Feminism without borders, third world woman and politics. Politics of feminism. Okay. Queer theoriesல ருத் வனிதாவோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாக்குறோம். மனுஷிங்கிற மேகசின். Yeah, she founded Manushi. Is a magazine founded along with Madhu Kishwan. So I am asking about her work. Same-sex love, same-sex marriages. Yeah, Jhumpa Lahiri's love story. It expressed her obsession with learning Italian language. Right? In other words. Yeah, in other words. Correct. Musicofia in Mumbai. Who wrote this? Tejaswani Niranjana. Yeah, Tejaswani Niranjana. From myths to market. It is a work by Uma Chakraborty. Uma Chakraborty. From myths to market. It is a work by Uma Chakraborty. The Sushi Tharoor, Sara Solari, right? In the Madri writers, recent trend writers, இவங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ருத் வனிதா, Chandra Talpat Mohanty. You can expect questions from Chandra Talpat Mohanty. Vandana Shiva. Right? Nowadays, இதெல்லாமே prescribed இருக்குது. So you can expect questions from these writers. Urmila Power. Urmila Powerோட autobiography என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? The Weaver of My Life. Urmila Power. The Weaver of My Life. Original title Aidan. Aidan. So I told a work of a trans woman who came up with a biography, The Truth About Me, a Hijra like story. Revati. Yeah, Revati. Yeah, correct. Jerry Pinto, when he received Sahitya Academy Award? 2016. 2016. M and the Big Spoon. Okay, so far நம்ம